இந்தியாவுக்கு 25% வரி விதிக்கப்படுவதாக ஏற்கனவே அமெரிக்கா அறிவித்திருந்த நிலையில் அதை 50% உயர்த்தி அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பால் என்ன பாதிப்பு, தமிழகம் சந்திக்க உள்ள சிக்கல்கள் என்ன என்பதை பார்க்கலாம். அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற பிறகு இந்தியா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் மீது வரி விதிப்பதை அமல்படுத்துவதாக அறிவித்தது. இந்தியா மீது 25% வரி விதிப்பு ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டது. இந்த அறிவிப்பின் போதே ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை இந்தியா நிறுத்தாவிட்டால் கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் என்று டிரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து கொள்முதல் செய்து வருவதால் இந்தியா மீது மேலும் 25% கூடுதல் வரிகளை விதித்து டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அமெரிக்க சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கான மொத்த வரி விதிப்பு 50% அதிகரித்துள்ளது. இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டதற்கு பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் டிரம்பின் முடிவை எதிர்கொள்ள இந்தியா தயாராக உள்ளது என்று கூறியுள்ளார். தற்போதைய 50% வரி என்பது வரும் 27ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களில் 20% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகிறது. இது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2%. அமெரிக்காவுக்கு ஓராண்டில் 8650 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. டிரம்பின் கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கையால் நகைகள், ஆடைகள், ஜவுளி மற்றும் ரசாயனங்கள் உள்ளிட்ட தொழில் பிரிவுகளில் ஏற்றுமதி பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்திய பங்குச்சந்தைகளை பொறுத்தவரை பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் சற்று பின்னடைவு ஏற்படலாம் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டின் திருப்பூரில் பின்னலாடை தொழில் கடந்த பல ஆண்டுகாலமாக கோலோச்சி வரும் நிலையில் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பால் பின்னலாடைத்துறை உட்பட இந்திய ஏற்றுமதி நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என தொழில்துறையினர் கருத்து தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் 30% ஏற்றுமதி அமெரிக்க சந்தையை நம்பியிருப்பதால் இந்த வரி விதிப்பு அவர்களது தொழிலை பாதிக்கும். தமிழகம் உள்ளிட்ட இந்தியாவின் ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்காவுக்கு 11 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஜவுளி மற்றும் ஆடைகளை ஏற்றுமதி செய்கிறது. இது நாட்டின் மொத்த ஆடை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 30%. இனி அமெரிக்காவுக்கான ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியும் வெகுவாக பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாமக்கல்லில் இருந்து அமெரிக்காவுக்கு முட்டை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளது. இதுவும் தமிழகத்துக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. எனினும் அமெரிக்க வரி விதிப்புகளில் இருந்து ஏற்றுமதியாளர்களை பாதுகாக்க இந்தியா சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த தயாராகி வருகிறது. புதிய விரிவான உத்திகளுடன் கூடிய இந்த ஏற்றுமதி திட்டங்கள் இன்னும் சில வாரங்களில் செயல்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம், குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் நிதி அமைச்சகங்களுக்கு இடையேயான கூட்டு முயற்சியில் பிராண்ட் இந்தியா என்ற பெயரில் ரூபாய் 20,000 கோடி மதிப்பிலான இந்த திட்டம் உருவாக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.